நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அமர்வு தொடர்ச்சியா இறை சாதனை மார்க்க பேராசிரியர்களுக்காக நடத்திட்டு வரோம். கடந்த 2 வகுப்புகளாக ஹோமியோபதி பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், ஹோமியோபதி மருத்துவத்தை யார் கண்டுபிடிச்சது, அதை கண்டுபிடிக்க சாமுவேல் ஹானிமன் என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொண்டார், அப்படியான சிரமங்களை எதிர்கொண்டு எப்படி அந்த மருத்துவத்தை அவர் கண்டறிந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் எப்படி எந்த ஒன்று நோயை உருவாக்குகிறதோ அந்த ஒன்றே நோய்க்கு மருந்தாக அமையும் அப்படின்னு தன்னுடைய சிங்கோனா மரப்பட்டை மூலமாக அந்த மருந்திலிருந்து அவர் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நூற்றுக்கணக்கான மருந்துகளை தானே உட்கொண்டு ஒரு ஹோமியோபதி களஞ்சியத்தை அவர் உருவாக்கியதை நம்ம பார்த்தோம். அது இல்லாம நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மருத்துவ தத்துவங்கள் சொல்லுவதைத்தான் அவரும் அவருடைய ஐரோப்பிய நாட்டில் சொன்னார் அப்படிங்கிறது சில உதாரணங்களையும் நம்ம பார்த்தோம். ஆயுர்வேதத்துல விஷம் விஷாஷ ஔஷதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்ல முல்லை முள்ளால் எடுப்பது, அதற்கு நம்ம நிறைய உதாரணங்களோடு உங்களுக்கு அதை நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தை போன வார வகுப்புல நம்ம விளக்கியிருந்தோம். இந்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். மருத்துவர் ஹானிமன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், ஹோமியோபதிக்கான தத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஆர்கன் ஆஃப் மெடிசன். ஹோமியோபதியை பின்பற்றுபவர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தத்துவ விளக்கங்கள் அதுல இருக்கு. அந்த தத்துவ விளக்கங்கள் 292 மணிமொழிகள் அந்த புத்தகங்கள்ல இருக்கு. அந்த மணிமொழிகள் தான் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கான திருக்குறள் தத்துவங்கள் மாதிரி. இந்த மணிமொழிகளை எல்லாமே ஒவ்வொரு ஹோமியோபதி மருத்துவரும் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த மணிமொழிகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் மணிமொழியாக ஹானிமன் தன்னுடைய ஆர்கன் ஆஃப் மெடிசன் புத்தகத்துல சொல்றது, the physician high and only mission is to restore the sick to health, to cure as it is termed அப்படிங்கிற மணிமொழியை அவர் முதல்ல சொல்றார். அதுக்கு என்ன தமிழாக்கம்னா, மருத்துவருடைய உயர்ந்த மற்றும் ஒரே நோக்கம் என்னவெனில், நோயுற்ற நிலையில் இருந்து அந்த நோயாளியை ஏற்கனவே நலமாக இருந்த அந்த நலநிலைக்கு மீட்டு எடுப்பதுவே ஆகும். அதுவே நலமாக்கல் எனப்படுகிறது அப்படிங்கிறது அந்த மணிமொழியுடைய அர்த்தம். அப்போ ஒரு மருத்துவருக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு மருத்துவராகப்பட்டவர், முதல்ல வைத்திய தொழில இறங்குற ஒரு மருத்துவர், அவருக்கு என்ன நோக்கம் இருக்கணும்னா, அவரு ஒரே மற்றும் உயர்ந்த நோக்கம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நோயுற்ற நிலையில் இருக்காரா, அவருக்கு ஏற்கனவே நலமாக இருந்த அந்த நிலை மீட்டு கொடுக்கிறது, அவருடைய நலத்தை மீட்டு கொடுக்கிறது தான் அவருடைய ஒரே நோக்கம். அந்த செயலுக்கு பெயர் தான் நலமாக்கல் அப்படின்னு ஹானிமன் குறிப்பிடு. ஏன் இந்த ஒரு மணிமொழியில இவ்வளவு அழுத்தி அதை சொல்றாரு? ஏற்கனவே நலமாக இருந்த அந்த நிலைக்கு மீட்டெடுக்கிறதுக்கு பேர் தான் நலமாக்கல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் உயர்ந்த நோக்கம்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இந்த மருத்துவர்களுக்கு, இந்த வைத்தியர்களுக்கு வேற நோக்கம் ஏதாவது இருந்ததா அப்படின்னா, அவர் காலகட்டங்கள்ல இருந்த மருத்துவம், அதாவது அவர் ஏற்கனவே பயின்ற பழைய மருத்துவம் இருக்கு பாருங்க, அதை இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த மாடர்ன் சயின்ஸ் மெடிசன்ல நிறைய குறைபாடுகளை அவர் கண்டார். அதனாலதான் மருத்துவருக்கு இந்த நோக்கம் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. இந்த மணிமொழியுடைய அடிக்குறிப்புல சில தகவல்களை அவர் பகிர்ந்து. அவர் என்ன சொல்றாரு, ஒரு உண்மையான மருத்துவருடைய வேலை அப்படிங்கிறது நோய் எப்படி உள்ள உருவாகுது அப்படின்னு அனுமானங்கள் கட்டுவது அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க மருத்துவர்கள்ட்ட போயிருப்பீங்க, நிறைய மருத்துவர்கள்ட்ட போயிருப்பீங்க.
அவர் குறிப்பிடுகிற அலோபதி அப்படிங்கிற அந்த மருத்துவ முறை. அவங்க எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஹானிமன் சொல்றாரு அப்படின்னா, அவங்க எல்லாமே உங்களுக்குள்ள நோய் எப்படி உருவாச்சுன்னு அனுமானங்கள் கட்டுறாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ட்டு இருக்கிற நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அது சார்ந்து நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க. அப்போ அவங்கள்ட்ட, சார் எப்படி சார் எனக்கு சுகர் வந்துச்சு? நான் கரெக்டா தான் சார் சாப்பிடுறேன். நான் எல்லாமே எக்ஸர்சைஸ் கரெக்டா பண்றேன் சார். எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பேன்கிரியாஸ்ல, அதாவது உங்களுடைய கணையத்துல இன்சுலின் சுரக்கிறதுல பிரச்சனை இருக்கு சார். அதனாலதான் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு உண்மையிலேயே இந்த செயல், இப்படி ஒரு விளக்கம் சொல்வது ஒரு மருத்துவருடைய வேலையா அப்படின்னு காணிமன் கேள்வி கேட்கிறார். இது தேவையா? உங்க கண்ணுக்கே தெரியாத செயல்களை பற்றி, உங்க உடலுக்குள்ள நடக்கிற உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு செயலை பற்றி ஒன்றுமற்ற கற்பனைகளால் மிகைப்படுத்தி நீங்க விளக்குறீங்க. மிகைப்படுத்தி நீங்க விளக்குறீங்க. இது உங்க வேலை இல்லை அப்படின்னு காணிமன் சொல்றார். அதாவது நம்ம உடம்புக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம பார்க்கல. ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய அட்வான்ஸான கருவிகள் வந்துருச்சு. அஹ் அந்த கருவிகள் மூலியமா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலும் அந்த கருவிகளை தாண்டி சில செயல்பாடுகள் நடந்துருக்கு. அது நமக்கு தெரியாது அப்படின்னு ஹானிமன் சொல்றாரு. நான் சொல்லலைங்க, ஹானிமன் சொல்றாரு. அதாவது நோய் உள்ள உருவாகிறத பத்தி கதை கட்டுறது ஒரு டாக்டரோட வேலை இல்லை. நீங்க ஒரு ஹோமியோபதி மருத்துவராக ஆக போறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஹோமியோபதி மருத்துவருடைய, அவர் ஹோமியோபதினு அவர் சொல்லல, ஒரு பிசிஷியன் மட்டும் தான் சொல்றாரு. ஒரு மருத்துவராகப்பட்டவர் என்ன செய்யணும்னா கதை சொல்லுவது அவர் வேலை இல்லை. அதாவது உள்ளுக்குள்ள அது ஆயிடுச்சுங்க, நீங்க கணையத்துல இருக்கிற பிரச்சனையால தாங்க உங்களுக்கு சுகர் வந்துருச்சு சார், லிவர்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனாலதான் மஞ்சக்காமால வந்துருச்சு, கிட்னில உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனாலதான் ஸ்டோன் வந்துருச்சு, இப்படி கதை சொல்லுவது அல்ல. அதை வந்து நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்க. இப்படி கிட்னில ஸ்டோன் வந்துருச்சுன்னா நாளைக்கு அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும், உங்களுக்கு அது அந்த கிட்னியே வேற மாத்திர மாதிரி வரும், இது பெரிய பிரச்சனையா போய் முடியும் அப்படின்னு பயமுறுத்துறதும் நம்ம வேலை கிடையாது. உள்ளுக்குள்ள நடக்கிறத வச்சுக்கிட்டு அதை மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப ஒரு ப்ரெஷர் இருக்கு சார், எனக்கு எனக்கு வந்து பிபி வந்து கொஞ்சம் கூட இருக்கு சார், 160 வந்துருச்சு சார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிபி அதிகமாகி போயிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இருதயத்துக்கு போற ரத்த குழாயில அடைப்பு வந்துடும். ரத்த குழாயில அடைப்பு வந்துருச்சுன்னா என்ன வந்துறீங்களா, உங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரியான மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகள் அப்படின்னு, அது அந்த கற்பனைகள்ல நீங்க ஒரு நோயாளிக்கு விளக்குறதுங்கிறது, அவருக்கு சொல்றதுங்கிறது மருத்துவருடைய பணி இல்லை அப்படின்னு காணிமன் சொல்றாரு. நான் சொல்லல. காணிமன் என்ன சொல்றாரு, ஒரு மருத்துவர், அவர் இந்த அனுமானங்கள், நோய் எப்படி உள்ள உருவாகிறதுங்கிற அனுமானங்கள் கட்டுறது அவர் வேலை கிடையாது. உள்ளுக்குள்ள நடக்கிற உங்களுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள், அதை பற்றி ஒன்றுமில்லாத கற்பனைகளை சுற்றி மிகைப்படுத்தி, அது வந்தா இது வந்துரும், இது வந்தா அது வந்துரும் அப்படின்னு சொல்றதும் ஒரு மருத்துவருடைய வேலை கிடையாதுங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து அவங்களுடைய தவறு, அதாவது அந்த அந்த மருத்துவ பள்ளிகளுடைய தவறு அப்படின்னு ஹானிமன் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பல மருத்துவர்கள் தங்களுடைய அறிவையும் நேரத்தையும் வெறும் இந்த கோட்பாடுகளிலேயே வீணடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த மாதிரி கதை சொல்றது மூலியமாவே அவங்க வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு நமக்கு தெரியாத பேரை சொல்றாங்க. அதாவது ஒரு பெத்தாலஜி பேர் அவங்க சொல்றப்ப நமக்கு அது வாயிலேயே நுழையாது. நீங்க இப்படி ஒரு பெரிய பேரை சொல்றப்ப அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அது கிட்னி ஃபெயிலியர், நெஃப்ரோட்ரிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு லென்த்தா சொல்றது. நீங்க ஹார்ட்ல ஒரு பிரச்சனை, இட்ஸ் ஆன்ஜினோ பெக்டோரிஸ் அப்படிங்கிறது நமக்கு இது ஏதாவது புரியாது. ஒரு காமன் பீப்புளா இருக்கிற மக்களுக்கு இப்படி சொல்ற விளக்கங்கள், அது அந்த பெத்தாலஜி, அதோட பிசியாலஜி, இதையெல்லாம் நீங்க சொல்றப்ப நமக்கு வாயை பொளந்து பார்க்க தான் சொல்லுமே ஒழிய, இது என்னடா இது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு விளங்காத ஒரு விஷயத்துல ஒரு விளக்கத்தை கொடுக்கறது மூலியமா டாக்டர் புத்திசாலியா காட்டிக்கிறார். அப்ப நீங்க நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லாம நம்ம வாயை பொளந்து பார்க்க தான் முடியும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா தெரியாத விஷயத்த பேசுறாங்க, நம்ம அதுல சந்தேகம் கேட்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆணிமன், நம்ம இந்த மருத்துவர்கள்
தங்களுடைய அறிவையும் நேரத்தையும் வீண் பண்றாங்க. இந்த மாதிரி நமக்கு நோயாளிகளுக்கு புரியாத, விளங்காத ஒரு சொற்களை பயன்படுத்தி ஒரு புரியாத விளக்கத்தை கொடுத்து தங்களை புத்திசாலியா காட்டிக்கிறாங்க. ஆனா இப்ப நோய் எப்படி உருவாகுதுன்னு அவங்க அவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் ஹானிமன் என்ன சொல்றாரு, நோய் எப்படி உருவாகுது அப்படிங்கிற காரணம் மனிதனுக்கு எப்போதும் தெளிவாக தெரியாது அப்படிங்கிறார். ஏன்னா அது எப்பவுமே மறைபொருளாகவே இருக்குதுங்கிறார். த காஸ் விச் மஸ்ட் எவர் ரிமைன் கன்சீல்டு, அது மறைபொருளாகவே இருக்கு அப்படிங்கிறார். நீங்க காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு போனீங்கன்னா நம்ம கோடிக்கணக்கான காரணங்கள் இருக்கு. அது நீங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தேடி போனா ரமணர் மாதிரி நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா அது நீங்க போன பிறகு அதுக்கு வரும், அது வரும் போகும். அப்ப என்ன காரணத்தால நமக்கு நோய் வந்தது அப்படிங்கிறதையும் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்ல முடியுமே ஒழிய இதுதான் காரணம் அப்படிங்கிறத யாராலையும் தெளிவா சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ஏன் காரணத்தை சொல்றதுக்காக நேரத்தை வீண் பண்ணணும்? அப்படி நேரத்தை வீண் பண்றதுனால நோயாளிக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகுதா? ஒரு நன்மையும் கிடைக்க போறது. நோயாளி ஆஹ், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து தேவைப்படுது. அவங்களுக்கு அவங்க துன்பத்துல இருக்கிறாங்க, அவங்க துயரத்துல இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து தான் தேவையே ஒழிய விளக்கங்கள் மருந்தாகாது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த விளக்கம் சொல்ற இந்த மருத்துவ முறைய அவரு தியரட்டிக்கல் மெடிசன் அப்படின்னு சொல்றாரு. தியரட்டிக்கல்னா வெறுமனே ஒரு ம், கற்பனையான தியரி தான், அவ்வளவுதான். அது அது அதுக்கு வெறும் விளக்கம் தான் இருக்கும், பேப்பர்ல இருக்கும். அது ஏட்டு சுரக்காய் அப்படிங்கிறது விளக்கம் இருக்கும், ஆனா கியூர் இல்லை. இப்ப எனக்கு கணையத்துல இன்சுலின் சுரக்கல, அதனால தாங்க சுகர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா நான் எனக்கு இதனால என்ன பிரயோஜனம் இருப்போகுது? என்னால கணையத்துல இன்சுலினை சுரக்க வைக்க முடியுமா? எப்படி எனக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, அதனால தாங்க உங்களுக்கு கிட்னில பிரச்சனை அப்படின்னா என்னால எப்படி நான் அதை வெளியில எடுக்கிறது? இதனால அதனால வர வழி எப்படி நான் நிறுத்துறது? அப்போ விளக்கத்தால் நலம் கிடைக்காது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த இந்த விளக்கத்துக்குன்னே ஏகப்பட்ட கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை இந்த நவீன மருத்துவ முறை, அதாவது தியரட்டிக்கல் மெடிக்கல் சிஸ்டம் உருவாக்கிட்டே இருக்கு. அது அவர் என்ன சொல்றாரு, ஈவன் யூனிவர்சிட்டிஸ் கிரியேட்டட் ப்ரொஃபஸர்ஷிப் ஜஸ்ட் டு டீச் தீஸ் யூஸ்லெஸ் தியரிஸ் அப்படிங்கிறார். இது நம்ம சொல்ல போனா இது ரொம்ப கடுமையான வார்த்தையா ஹானிமன் பயன்படுத்துறாரு. 200 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பயன்படுத்துறாரு. இன்ன வரையிலும் அப்படிதான் இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா இப்படி ஒரு உபயோகம் இல்லாத, அதாவது ஒரு வைத்திய தொழிலுக்கு தேவை நலம். அவங்க வைத்தியராகப்பட்டவர் நோயாளிக்கு கொடுக்க வேண்டியது நலம். ஆனா அதை விட்டு வெறும் ஒரு தியரிய சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானிமன் கேட்கிறாரு. அந்த நேரத்துல நீங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு கற்பனையான அனுமானங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இந்த மனித குலமே வேதனையில் துன்பப்பட்டிருக்கு, நீங்க ஏதாவது மருந்து கொடுத்து எங்களை சரி பண்ணுவீங்க அப்படின்னு வேதனையில துன்பப்பட்டு இருக்கு அப்படின்னு ஸ்டாலினன் வருத்தத்தோடு அதை பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு இந்த புத்தகத்தை எழுதுறப்ப அந்த ஃபர்ஸ்ட் அபாரிசத்திலேயே அவர் என்ன விளக்கம், அந்த அந்த அபாரிசத்தோட ஃபுட்நோட்ல சொல்றாருன்னா, போதும் பேசுனது, போதும், நம்ம பேசி பேசியே வைத்திய தொழிலை கெடுத்து வச்சுட்டோம், இனிமே பேச தேவையில்லை, செயல் மட்டும் போதும், பேச்சு போதும். அப்ப இனிமே செயல்படுகிறது. மனிதனை உண்மையிலேயே குணப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. வெறும் பேசி அவங்களுக்கு நோய் எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுல ஒன்றும் உபயோகம் இல்லை. நீங்க அவங்களுடைய நோயை நலப்படுத்துங்க. அதுதான் உண்மையிலேயே இந்த மனித குலம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. அதுதான் உங்களுடைய கடமையும் கூட அப்படிங்கிறத ஹானிமன் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றாரு. அததான் இந்த மணிமொழி சொல்ல வருது. அதாவது ஒரு மருத்துவரின் உயர்ந்த மற்றும் ஒரே நோக்கம் என்னவெனில், நோயுற்ற நிலையில் இருக்கும் அந்த நோயாளியை ஏற்கனவே நலமாக இருந்த அந்த நலத்திற்கு மீட்டு எடுப்பதுவே ஆகும். அதுவே நலமாக்கல் எனப்படுகிறது. அப்போ ஒரு மருத்துவர் பிசிஷியன் ஹை அண்ட் ஒன்லி மிஷன் இஸ் டு ரிஸ்டோர் த சிக் டு ஹெல்த். ரிஸ்டோர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெஸ்டோர் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே நலமா இருந்திருக்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஏதோ ஒரு காரணத்தால் நோயப்படுத்தாரு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு அந்த நலத்தை மீட்டு கொடுக்கணும்.
ஆனா இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இப்ப நீங்க டாக்டர்கிட்ட போறப்ப என்ன சொல்றோம், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாச்சும் என்னை காப்பாத்திருங்க, நீங்க தான் எனக்கு கடவுள் அப்படிங்கிற. கடவுள் அல்ல நம் மருத்துவர்கள், கடவுளர்கள் அல்ல. நம் மருத்துவர்கள் மீட்பர்கள். அவங்க மீட்டு கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அப்போ இங்க நம்ம மருத்துவர்களால் எதையும் கொடுக்க முடியாது. புதுசா ஒன்ன நலத்தை அவங்களால மருத்துவர்களால் கொடுக்கறதெல்லாம் முடியாது. ஏற்கனவே நல்லா தான் இருந்தாங்க. அந்த நிலைமைக்கு இப்ப டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி வந்திருக்காருன்னா, அவர் ஏற்கனவே நல்லா இருந்தாரு. இப்ப முடியல. அதான் அந்த டாக்டர் வர்றாரு. அப்ப இந்த முடியாத அந்த நிலையை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டாலே மருத்துவரோட கடமை முடிஞ்சிருச்சு. அதோட அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. அதை தெளிவா பதிய வைக்கிறார் தன்னுடைய முதல் மணிமொழியில. இது மட்டும்தான் ஒரு மருத்துவருடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. இத இந்த இந்த ஒரு மணிமொழியை நம்ம மிக சரியா புரிஞ்சுக்கிட்டாலே மருத்துவத்துறையே மேம்படும் அப்படிங்கிறது தான் ஹானிமனுடைய கருத்து. ஹானிமன் இதை ஹோமியோபதிக்காக மட்டுமே அவர் சொல்லலை. எந்த மருத்துவத்துறை இது வந்து இந்த ஆர்கன் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற இந்த மருத்துவ தத்துவ புத்தகம் ஹோமியோபதிக்காக எழுதப்பட்டதே. ஒட்டுமொத்த வைத்தியத்துக்குமே இதுதான் ஒரு தத்துவ புத்தகமா எனக்கு படுது. அந்த அந்த எல்லா மருத்துவர்களுக்குமான ஒரே மற்றும் உயர்ந்த நோக்கம் இதுவாக தான் இருக்கும். ஓகே, இப்படி சொல்றாரு. இப்ப நமக்கு இதுல 2-3 விஷயத்த நம்ம ஹோமியோபதி பத்தியான விழிப்புணர்வு அடையிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நமக்கு நோய்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான பார்வை இருக்கும். நோய்னா என்ன? நீங்க யாராவது நிர்வாகிகளை யாராவது நோய்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. கவனிச்சுட்டு இருக்கிற சொல்லலாமா யாராவது? சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்திரா தேவி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஐயா, மகரிஷியோட தத்துவப்படி ஜீவகாந்த குறைபாடு ஏற்படுறப்ப வலிங்கிறது உருவாகும். எந்த இடத்துல ஜீவகாந்தம் குறைவு ஏற்படுதோ அந்த இடத்துல வலி உருவாகும். வலி வந்து நீட்டிக்கிறப்போ, இடத்தாலோ அளவாலோ நீட்டிக்கிறப்போ வந்து அது நோயாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா மகரிஷி. ஓகே, அப்ப நோய்னா என்னம்மா? ஒரு சிம்பிளா நோய்னா என்ன? உடல்ல ஏற்படுற குறைபாடுன்னு சொல்லலாம். ஓகேம்மா, வெரி குட். வேற யாராவது? பழனிசாமி புஷ்பராணி சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அங்கே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எது ஒண்ணு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்குதோ அங்க நோய் உருவாகுதுங்க ஐயா. வெரி குட், சூப்பர். அடுத்து விஜயலட்சுமியா? விஜயா. உடல்நல குறைபாடு தான் ஐயா. இங்க வந்து ஜீவகாந்தம் கம்மியா இருக்கு. அந்த வலி ஏற்படுறதா அந்த சகோதரி சொல்லிட்டாங்க. ஓகேம்மா, அடுத்து கவிதா சொல்லுங்க. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு வந்தால் நோய்ங்க ஐயா. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு உயிருக்கும் வந்தால் நோய். ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. அடுத்து யாருமா? கலைச்செல்வியா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, பஞ்சபூதங்கள் வெளியில இருக்கிறது நமக்குள்ளயும் ஓடிட்டு இருக்குங்க. அந்த இதுல ஏதேனும் ஒன்று குறைபட்டாலோ இல்ல தடை ஏற்பட்டாலோ நம்மளுக்கு அதுதாங்க நோயா மாறும். ஓகே, பஞ்சபூத செயல்பாடுகளுடைய குறைபாடு. ஓகே, நல்லது. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தையோட ஜீன்கள் வழியாக தான் பிறக்குது. அந்த ஜீன்கள்ல அவங்க முதியோர்கள்ட்ட, அவங்க முன்னோர்கள்ட்ட இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு வருது. அது அந்த அந்த காலம் வரும்போது அதை எடுத்துக்காட்டு அது நமக்கு நோயா மாறிடுது. அப்ப அதுக்கு உண்டான நம்ம செய்யும் போது அந்த நோயின் தாக்கத்துல இருந்து நம்ம வெளியேறலாம். ஓகே ஓகே. கல்யாணி சொல்லுங்க. நோய்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. நோய்னா என்ன? நம்ம பாடியில அவுட்டர் ஆரா இன்னர் ஆரான்னு இருக்குங்கய்யா. அவுட்டர் ஆரா பாதிக்கிறப்ப இன்னர் ஆராவும் பாதிக்கும், இன்னர் பாடியும் பாதிக்கும். பிராண ஓட்டம் தடைபடுறப்பையும் அது நோயா ஆயிரும்.
எஸ் ஓகே ஓகே, நல்லது. அடுத்து சுரேஷ் சொல்லுங்க. நோய்னா என்ன? ரொம்ப சிம்பிளா. இல்ல அருணா கிருஷ்ணன் சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். நம்ம மனம்தான் என் நோய் என எல்லாரும் எல்லாம் மனம்தான் சொல்லிட்டாங்க. நோய். ஓகே, ஆமாங்க. சூப்பர். ஓகே ஓகே, சுரேஷ் சொல்லுங்க. ஐயா அதுதான் அதே மேடம் சொல்றாங்க. நம்ம மனதான், மனசுல வர பிரச்சனை தான் முக்கியமான நோய்க்கே காரணம். ஓகே, அடுத்து பிரேமாவதி சொல்லுங்க. தாங்க முடியாத வலி இருந்தாலே நோய் தான் ஐயா. அந்த வலியை வலி நம்மளால தாங்க தாங்க நோய். முடியல, உயிரே போயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்து அழுகுறப்பதான் அந்த நோயோட அறிகுறி நம்ம மனசுல படுது ஐயா. ஓகேமா, உமாவதி சொல்லுங்க. என்னதான் நோய்? நோய்னா என்ன? சிம்பிளா. வாதம் பித்தம் கபம் எது கம்மியா இருந்துச்சுன்னா நோய் உண்டாகுங்க. அவ்வளவுதான். வாதம் பித்தம் கபம் இது கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய். ஓகே, சூப்பர். வேற மனோன்மணி சொல்லுங்க. பஞ்சபூதங்களின் குறைபாடு தான் சார். பஞ்சபூதங்களின் குறைபாடு தான் நமக்கு நோய் வருது. பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு. ஓகே, அடுத்தது இந்த ரெட்மி 9A அவங்க சொல்லுங்க. ஓகே, வேற யாராவது சொல்லணுமா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. நோய் என்பது நாம செய்யக்கூடிய வேலைகளை தடை செய்யறது நோய்ங்க. என்னவா சொல்லுங்க. நாம் செய்யும் வேலைகளை தடை செய்யறதுக்கு அது வர்றதுதான் நோய். நாம இப்போ ஒரு செயல் செய்ய நினைப்போம், அது நம்மளால பண்ண முடியாது, அதுக்குதான் நோயாதான் இருக்கு. ஓகேம்மா, சூப்பர். பரவாயில்ல, எல்லாரும் நல்லாவே சொல்லியிருக்கீங்க. அப்போ நோய்னா என்னன்னா, உங்களுடைய நார்மலா நம்ம வேலையே செய்ய முடியாது. அது எப்படின்னா, உங்களுடைய உடலும் மனமும் இயல்பான நிலையில் இல்லாமல் இயல்பு பிறந்த நிலைக்கு பேரு நோய். த அப்நார்மல் கண்டிஷன், டிசார்டர் தட் அஃபெக்ட்ஸ் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம், பாடி அண்ட் மைண்ட். அதாவது உடலும் மனமும் இயல்பு நிலையிலிருந்து பிறந்த நிலை, அதற்கு பேர் தான் நோய். அதாவது இன்னும் நல்லா சொல்ல போனா, உங்க உடம்பும் மனசும் பேலன்ஸா, அதாவது சமச்சீரா இல்லாம இருந்தாலே நோய். இப்போ உடம்புல மட்டுமே வர்றது நோய் இல்லை, மனசுல மட்டுமே வர்றது மட்டும் இல்லை, உடலிலும் மனசு ரெண்டுலயும் வர்றது நோய். நீங்க ரொம்ப பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உடம்பு பிரச்சனையா இருந்தா அது நோய் அப்படின்னு. ஆனா மனசுல பிரச்சனை வந்தாலும் அது நோய் தான். அப்போ உடலும் மனமும் இயல்பு நிலையில் இருந்து பிறந்த நிலை, அதுக்கு பேர் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படின்னு நீங்க டிக்ஷனரியிலே இதுதான் அகராதியான விளக்கமும் அதுதான். ஏன்னா நோய்ங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் உங்களை எல்லாரையும் கேட்கிறேன், நலம்னா என்ன? நலம் அப்படின்னா என்ன? சொல்லுங்க சொல்லுங்க விஜயலட்சுமி, சொல்லுங்க. நலம்னா என்ன? இப்ப நோய்னா தெரிஞ்சிருச்சு, உடலும் மனசும் இயல்பு நிலையிலிருந்து பிறந்த நிலைக்கு பேரு நோய். இப்போ நலம்னா என்ன? அதே ஆப்போசிட் தான் ஐயா, சமச்சீரா இருக்கிறது தான். உடலும் மனமும் சீரா ஒத்துணர்ந்து போகுதுல்ல, அதுதான். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, கலைச்செல்வி சொல்லுங்க, வேகமா, ஃபாஸ்டா, சிம்பிளா. நலம்னா என்ன? வேற யாராவது? சித்ரா, கல்யாணி, யாராவது சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க, யாராவது சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருப்பதே நலம்தாயா. மகிழ்ச்சியா இருந்தாவே நலம். சூப்பர்மா. வேற? கல்யாணி சொல்லுங்க. மகிழ்ச்சி, அது அவங்க சொன்னாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறது அது ஒண்ணு. மனக்கவலை மெயினா இருக்கும் கூட, மனசுதான் மெயினா பார்க்கணும். மனசு நல்லா இருந்தாவே நலங்க. போங்க. ஓகே, அடுத்து பழனிசாமி புஷ்பராணி சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நம்ம சொல்லுங்க. இருந்து எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பா செய்யறோம், எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காம உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருந்தாலே நலமுங்கய்யா. வெரி குட்மா, சூப்பர். வேற வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா?
சந்தோஷமாக இருந்தாலே நல்லா நோய் வராது. நோய் இல்லைங்க சார். நல்லதுமா, நல்லது விஜய். ஓகே, அப்போ நலம் அப்படிங்கிறது என்ன? நலம் அப்படிங்கிறதுக்கான அகராதி விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, healthy state of a complete physical, mental and social well-being அப்படிங்கிறாங்க. அதாவது நலம் என்பது உடல் அளவிலும் மனதளவிலும் சமுதாய அளவிலும் நீங்க நலமாக இருப்பது. நோய் இல்லாம இருக்கிறது அப்படின்னா அது கிடையாது. நோய் இல்லாம இருக்கிறது நலம் இல்லை. எப்படி இருக்கணும்னா, நீங்க உடல் அளவிலும் மனசளவிலையும் சமுதாயத்துல உங்களுடைய செயல்பாடு எல்லாத்திலையுமே நீங்க நலமாக இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிற நன்றாக இருக்கிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நலம். அதை வந்து இன்னும் இன்னும் சிறப்பா சொல்றப்போனா, ஹெக்டேங்கிற ஒரு மருத்துவர் அவர் சொல்றாரு, நலம் என்பதே வேலை செய்வதற்கான உத்வேகம் அப்படிங்கிறார். என்துஷியாசம் டு ஒர்க். அதாவது நீங்க உடம்பு எனக்கு நோயே இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன், ஆனா வீட்டிலேயே தாங்க உட்கார்ந்துருக்கேன், நான் எந்த வேலையும் செய்யறது கிடையாதுன்னா நீங்க நலமா இல்லை. அப்போ நலமா இருக்கிறதுனா என்னன்னா, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு உத்வேகம் வரும். நீங்க வேலை செய்யறதுக்கு அது சுறுசுறுப்பா இருக்கும். வேலை செய்யறதுக்கான அந்த சுறுசுறுப்பு, உத்வேகம், அதோட பிற உயிர்கள் மேல் கருணையோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க நலம் ஒரு ஆரோக்கியமான மனிதர். அதை விட்டு நீங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, வாங்கி வாங்கி தனக்குன்னு பதிக்கிறீங்க, உங்களால ஒரு 10 பைசா பிரயோஜனம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்ல ஒரு இந்த சமுதாயத்துக்கோ இல்லைன்னா நீங்க நலமான ஆள் இல்லை அப்படின்னு அவர் ஹெக்டேங்கிற மருத்துவர் சொல்றாரு. அப்போ நலம் அப்படிங்கிறது என்னன்னா, உடல், மனம் மற்றும் உங்களுடைய சமூக உறவு, இதுல எல்லாத்திலேயும் நீங்க நன்றாக இருக்குது, அதற்கு பேர் நலம். அப்படி நன்றாக இருக்கும் நீங்கள் வேலை செய்வதற்கான சுறுசுறுப்போடு உத்வேகத்தோடும் இருக்கணும். அதே நேரத்தில் பிற உயிர்கள் மேல் கருணையோடும் மனிதநேயத்தோடும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த நலத்துக்குன்னு ஒரு குறியீடு இருக்கு. நீங்க மேக்சிமம் பார்த்திருப்பீங்க. இப்ப இங்க 2 சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாம்பு ஒரு ஊசியை சுத்தி இருக்கிற பட்டர்ஃப்ளை நீடில சுத்தி இருக்கிற மாதிரியான குறியீடு தான் நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. இதைதான் நம்ம நலத்திற்கான குறியீடு. டாக்டர்கள் எல்லாமே இந்த கார்ல அவங்களுடைய இதுல எல்லாத்தையும் கிளினிக்ல எல்லாத்துலயும் இந்த சிம்பிள் தான் மேக்சிமம் போட்டிருப்பாங்க. ஆனா இது நலத்திற்கான குறியீடு இல்லை. இது வந்து கிரேக்க கடவுள்களுடைய குறியீடு. இந்த கிரேக்க கடவுள்களுடைய குறியீட்டுல இந்த ரெட்ட பாம்பு இருக்கிற அந்த குறியீடு அந்த கிரேக்க கடவுள்களை நிறைய ஒவ்வொரு விஷயம் நம்ம ஊர்ல கடவுள் இருக்கிற மாதிரி, அதாவது படைப்புக்கு ஒருத்தர், ஆக்கலுக்கு ஒருத்தர், காத்தலுக்கு ஒருத்தர் இருக்கு பாரு. அப்படி அந்த கிரேக்க கடவுள்கள்ல நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அதுல வியாபாரத்துக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரு. அந்த வியாபாரத்துக்குன்னு இருக்கிற கடவுளுடைய குறியீடு தான் இந்த ரெட்டை பாம்பு ஊசியை சுற்றி இருக்கிற குறியீடு. அப்ப நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா நமக்கு நலம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பொருள் அங்க போயிட்டு இருக்குன்னா, இது ஒரு வியாபாரம் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே நலத்துக்கான குறியீடு எது அப்படின்னா, இப்போ இந்த சைட்ல போட்டிருக்கோம் பாருங்க. அதாவது இந்த பிளஸ்ல 6 இதா போட்டிருக்கு பாருங்க. அதுல ஒரே ஒரு நீடில் ஒரே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரியான குறியீடு. இதுதான் உண்மையிலேயே நலத்திற்கான குறியீடு. இது வந்து கிரேக்க கடவுள் அவரு ஆஸ்கிலேபியஸ் அப்படின்ட்டு அவர் தான் கிரேக்கத்துல நலத்திற்கான கடவுள். அவர் கையில ஒரு நம்ம முருகன் வந்து வேலாயுதம் வச்சிருக்கிறாரோ அது மாதிரி அவர் இந்த ஆயுதத்தை, ஒரு பாம்பு ஒரு நீடில சுத்தி இருக்கிற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காரு. அதுதான் அந்த நலத்திற்கான கடவுள் ஆஸ்கிலேபியஸோடைய கையில இருக்கக்கூடிய அந்த சிம்பிள், அந்த ராட் ஆஃப் ஆஸ்கிலேபியஸ் தான் உண்மையிலேயே நலத்திற்கான குறியீடா எல்லா மருத்துவர்களும் பயன்படுத்தணும். ஆனா இப்ப சமீப காலமா நான் கவனிக்கிறேன், ஆம்புலன்ஸ்ல, அதாவது 108 ஆம்புலன்ஸ்ல இந்த சிம்பிள் வந்து இருக்கு. நான் வந்து கிரீன் கலர்ல போட்டிருக்கேன், ஹோமியோபதியை குறிக்கிறதுக்காக நானா மாத்திருக்கேன். ஆனா ஆம்புலன்ஸ்கள்ல இது ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா இதுதான் உண்மையிலேயே நலத்திற்கான குறியீடு.
நானே ரொம்ப காலம் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன கல்லூரிகளில் படிக்கிறப்போ இந்த ரெட்டப்பாம்பு குறியீடு தான் வந்து மருத்துவத்திற்கான குறியீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, உண்மையிலே ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நோயும் நலத்தையும் நம்ம எப்படி அளவிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய் வந்துருச்சு, நம்ம நோயில இருந்து மீண்டும் நலமாயிட்டோம் அப்படிங்கிறத அந்த அளவிட முடியும். இந்த ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அதுவும் நலமாக்கலுக்கு ஒரு மெடிடேஷன் குரூப் தான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஆறா, ஹெல்த்தியான ஒரு ஆறா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க நோய்வாய்ப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஆறாவில் சுணக்கம் ஏற்படும், இல்ல அந்த ஆறா கருத்துரும், இல்ல அந்த ஆறாவில் இது ஒரு விரிசல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத வந்து இவர் சொல்றத உறுதிப்படுத்துறாரு கிர்லியன் அப்படிங்கிறவர், செமியான் டாவ்சோன் கிர்லியன். இவர் என்ன சொல்றாரு, இவர் ஒரு போட்டோகிராஃபிய கண்டுபிடிச்சார். அதுக்கு பேரு கிர்லியான் போட்டோகிராஃபின்னு பேர். இப்ப நீங்க ஒரு மனுஷனை ஒரு போட்டோ எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் அந்த போட்டோஸ் வந்து வரும். இந்த போட்டோஸ்ல வந்து என்ன தெரியும்னா, அந்த ஆறா தெரியும், அவங்களுடைய ஆறா தெரியும். அந்த ஆறா எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கோ அவங்க நலமா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆறா எந்த அளவுக்கு டார்க்கா ரெட்டா இருக்கோ அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் வந்து அதை செக் பண்றாரு. இப்போ ஒரு மரத்துக்கு வந்து ஒரு மரத்தை வந்து இந்த போட்டோ எடுக்கிறது, அதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆறா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் ஒரு ஒரு விறகு வெட்டி வந்து தன்னுடைய கோடாரியால அந்த மரத்துல ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த நாள் அந்த போட்டோ எடுக்கிறாரு, அதோடைய ஆறா கம்மியாயிருச்சு. அதே நேரத்துல அந்த விறகு வெட்டி அருகில விறகோ அந்த கோடாரியோட வர்றப்ப ஒரு போட்டோ எடுக்கிறாரு, அது ரொம்ப பயத்துல நடுங்கி இருக்கிற அந்த நேரத்துல ரொம்ப அதோடைய ஆறா சுருங்கி இருக்கு அப்படிங்கிறத அதுல பதிவு பண்றாரு. நிறைய ஆய்வுகள்ல அவர் சொல்றாரு, நலமாக நீங்க உங்களுக்கு உடம்புல நோய் வர்றதுக்கு முன்னாடியே உங்க ஆறால இந்த நோய் தெரியுது அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு நோய் முன்னையே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து இப்ப இந்த கிர்லியன் போட்டோகிராஃபி பத்தில உங்களால நீங்க இணையத்துல தேடி எடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இது ஜஸ்ட் உங்க உடம்புல நோய் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்குள் நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க மருந்து கொடுத்து சரியானதுக்கு அப்புறம் இதே போட்டோல எடுக்கிறப்ப உங்களுடைய ஆறா அந்த கலர், அந்த டார்க்கான கலர்ல இருந்து பிரைட்டான கலரா மாறுது அப்படிங்கிறப்ப ஓகே நீங்க நலமாயிட்டீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஜஸ்ட் ஃபார் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ மருந்துனா என்ன? இப்போ நீங்க இவ்வளவு நேரம் நோய்னா என்ன, நோய்னா வந்து உடல் மனம் இயல்பு நிலையிலிருந்து பிறந்த நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ மருந்துனா என்னன்னா, அந்த இயல்பு பிறந்த உடல் மனநிலையை சீராக்கி அதுக்கப்புறம் இந்த சமூகத்தோட உறவாடுறது, அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கான உத்வேகம், சுறுசுறுப்பு, இதெல்லாம் வந்து உங்களால பிற உயிர்களுக்கு மனித நேயத்தோட கருணையோட இருக்க முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் நலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ மருந்துனா என்ன சொல்லுங்க? சொல்லுங்கம்மா, மருந்துனா என்ன? ஜெயலட்சுமி, கலைச்செல்வி, சித்ரா சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். மருந்து அப்படிங்கிறது நம்ம உடல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த உடலும் மனமும் இயக்கத்திற்கு குறைவாக இருக்கும் பொழுது அதை சரி செய்வதற்காக ஒரு உந்து சக்தியாக செயல்படக்கூடியதாங்க மருந்து. வெரி குட். உண்டக்கூடியது ஒரு உந்து சக்தி மருந்து. ஓகே, அடுத்தது வேற யாராவது? விரைவா சொல்லுங்க. வேற யாராவது? சித்ரா, நிறைய பேர் கை தூக்கி. கல்யாணி சொல்லுங்க. சத்து குறைபாடு இருந்தா சப்ளிமெண்டா வெளியில இருந்து அந்த உடனடி தீர்வுக்கு கொடுப்பாங்க, அந்த இதுதாங்க. அதுதான் மருந்து. ஓகே, சத்து குறைவை தீர்க்கிறதா மருந்து. ஓகே, வேற? ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எந்த நம்மளுடைய அணுக்களை வந்து அதிகரித்து உடலை நலமா வைக்கிறதுக்காக உதவக்கூடியது மருந்துங்க ஐயா. ஓகே, நம்முடைய நோயை தீர்த்து உதவக்கூடியது மருந்து. ஓகே, வேறமா? வாழ்க வளமுடன். வேறமா? சொல்லுங்க சுகந்தி, சொல்லுங்க.
சொல்லுங்க. நம்ம உணவே மருந்தா இருக்கணுங்க ஐயா. உணவே மருந்து தாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்தது. வேறமா அதாவது சொல்லுங்க. நம்மளுக்கு இருக்கிற வலி, ரொம்ப வலி இருக்கு. அத ஊசி மூலமோ இல்லாட்டி ஏதாவது உள்ள சாப்பிடுற சாப்பாடு மூலமோ ஏதோ ஒன்னால அந்த வலி நின்றுணும். வலிக்கு நம்ம தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கஷ்டம். வலி நின்னு போச்சுன்னா அதான் மருந்து நம்மளுக்கு. அப்படிதான் நம்ம வேதனையை நினைப்போம். குறைக்கிறது. ஆமா, வேதனையை வேதனையை குறைக்கிறதே. குறைக்கணும், அதான் மருந்து. ஓகேம்மா, சூப்பர்மா. அடுத்து வேற ஏதாவது? வாழ்க வளமுடன். மருந்து கசப்பா இருக்கக்கூடாதுங்க. கசப்பா இருக்கக்கூடாது. இனிப்பா இருக்கிறதாக மருந்து. கசப்பா இருந்தா மருந்து இல்ல. ஓகே, அடுத்து. வேறமா? ஐயா, வாய் விட்டு சொல்லுங்க. சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஓகே, சிரிப்பே அதனால மருந்து. ஆமாங்க. சிரிப்பே மருந்து. ஓகே, வேற? நல்லதுமா. வேற? ஓகே. அப்போ மருந்துனா நமக்கு நிறைய அதை பத்தியான கருத்துக்கள். மருந்துனா என்ன அப்படிங்கிறத அவங்க டிக்ஷனரியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோயுற்று இருக்கிறாரு, அவருடைய உடல் மற்றும் மனநலத்தை மீட்டு எடுக்கணும். இப்ப ஒருத்தருக்கு வேதனை இருக்கு, வலியோ தொந்தரவோ இருக்கு, அத வந்து சரி பண்ணி அவங்களுடைய உடல் மற்றும் மனம் இந்த 2 நலத்தையும் மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நோய் வராம பாதுகாக்கணும். தொடர்ந்து அவரை ஆரோக்கியமா இயங்க செய்யணும். அதுக்கு பேரு தாங்க மருந்து. அப்போ ஒருத்தர் நோயுற்று இருக்காரு, மருந்து என்றாலே மறு உந்து தான். அது பேரு மறு உந்து. அப்போ நோயுற்றிருக்கிற ஒருத்தர் அவருடைய உடல் மற்றும் மனநலத்தை மீட்டு கொடுக்கும். அதே நேரத்துல அதை பாதுகாப்பா வச்சு தொடர்ச்சியா அவரு எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இயங்கணும். சுறுசுறுப்பா அவருடைய வேலை வெட்டியை செய்யறதுக்கு ஆரோக்கியமா அந்த உந்தி தளம். அதுக்கு பேரு தான் மருந்து அப்படின்னு அகராதியில சொல்றாங்க. இதையே திருமூலர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? மறுப்பது உடல் நோய் மருந்து என்னல் ஆகும். அதாவது ஒரு மருந்துக்கு ஒரு டெஃபினேஷன் திருமூலர் எவ்வளவு அழகா சொல்றாரு, எப்பவே சொல்லி வச்சிருக்காரு. மறுப்பது உடல் நோய் மருந்து என்னல் ஆகும். அதாவது உடலில் வரக்கூடிய நோய்களை தீர்க்கிறது, அதுதான் மருந்து. ஒரு பாயிண்ட். அதாவது உடலில் வரக்கூடிய நோய்களை தீர்க்க வேண்டும், அதற்கு பேர் மருந்து. அதே நேரத்தில் மறுப்பது உளநோய் மருந்து என சாலும். உள்ளத்தில் வரக்கூடிய மனதில் வரக்கூடிய நோய்களையும் தீர்க்கணும், அப்பத்தான் அது மருந்து. அதோட அவர் நிறுத்தல. அதுக்கடுத்து சொல்றாரு, மறுப்பது இனி நோய் வாராது இருக்க. உடம்புல வர உடம்புல வந்த நோயே சரி பண்ணியாச்சு, மனசுல வந்த நோயே சரி பண்ணியாச்சு, அதோட உடல. அதுக்கப்புறம் இனிமே நோயே வரக்கூடாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரிவென்டிவா இருக்கணும். நீங்க ஒரு நோயை தடுக்கக்கூடிய மருந்தாகும், இனிமே வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அது இருக்கணும். ஒரே மருந்து இத்தனை வேலையும் செய்யணும். சொல்லிட்டு அதோட நிறுத்தலைங்க அவரு திருமூலர். கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, மறுப்பது சாவை மருந்து எனலாமே அப்படிங்கிறார். அதாவது உடம்புல வர நோயும் சரி பண்ணணும், மனசுல வர நோயும் சரி பண்ணணும், இனிமேலும் நோய் வரக்கூடாது, கடைசியில சாவே வரக்கூடாதுங்கிறது. சாவே வரக்கூடாதுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆயுளை நீட்டிக்க செய்யக்கூடியது மருந்து. அதனாலதான் அன்னைக்கு சித்த மருத்துவத்துல என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆயுள் வேதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு மருந்து என்பது உடலில் வரக்கூடிய நோய்களையும் தீர்க்கதாக இருக்கணும், உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களையும் தீர்ப்பதாக இருக்கணும், இனி நோயே வரக்கூடாது, அப்புறம் உங்க ஆயுளையும் நீட்டிக்க கூடியதாக இருக்கணும். அதற்கு பேர் தான் மருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இப்ப நோய்னா என்ன, மருந்துனா என்ன, நலம்னா என்ன, மருந்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த உடலில் வரக்கூடிய நோய்களையும் மனசுல வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணி நோயை வராம பண்ணி ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்துக்கு பொருத்தமான ஒரு மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம். அதை தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இன்றைய வகுப்பை இத்தோடு நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது இந்த வகுப்புல சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப